வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் நம்ம தமிழுக்கான பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான சரியான பதில், அதனுடைய காரணங்கள், மற்ற கேள்விங்க எதனால் தவறு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். அது நம்ம சேனலுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பொது தமிழில் ஆரம்பிப்போம். முதல் கேள்வி பாருங்கள். அதாவது பிழையை கண்டறியணும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எதனால் பிழை, ஒன்றே ஒன்று பிழையாக இருக்கும், அது எதனால் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், காண கண்டேன், ஓடா குதிரை, திருவளர் செல்வன், அப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை தாண்டியதுன்னு 4 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஓடா குதிரை தான் தப்பு. முதல்ல மற்றதுலலாம் பாருங்கள், அந்த வல்லினம் மிகும் அந்த இடத்த பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ காண கண்டேன் இக்குங்கிறது சரியாக இருக்குது. திருவளர் செல்வன், அடுத்தது குதிரை தாண்டியது, இதில் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் வல்லினம் மிகும் அங்கே வந்திருக்கு, மிகாத இடத்துல வரல. ஆனால் இந்த ஓடா குதிரையில் மட்டும் பார்த்திங்கன்னா அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு நம்ம ஏற்கனவே இலக்கண வகுப்புகளில் பார்த்துருந்தோம். கா, அப்புறம் சா, அப்புறம் தா, பா, இதெல்லாம் மிகும். அதாவது அப்போ அங்கே என்ன வந்திருக்கணும்னா இக்கு வரணும். ஓடா குதிரை இக்கு வரணும், ஆனால் அங்கே வரல. அப்போ அதுதான் தப்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்ததுலேயே பிழையானதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிணறில் போட்டேன்னு இருக்குது. அங்கே கிணற்றில் போட்டேன், இற்றில்னு இருக்கணும். அங்கே ரீன்னு கொடுத்துருக்காங்க, கிணறில். அது நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி போட்டிருக்காங்க. கிணறில் போட்டேன், கிணறில் கிடையாது, கிணற்றில் போட்டேன். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், சுவற்றில் வரைந்தேன்னு இருக்குது. அது சுவரில், ரீ இல்லுன்னு இருக்கணும். ஸோ இது அங்கிட்ட வரணும், அது இங்கிட்ட வரணும். கிணறில் அதுதான் இங்கே இருக்கிறோம், இந்த ரீ இல் இங்கே இருக்கணும், அங்கே இற்றில்ங்கிறது அதில் இருக்கணும். அப்போ ரெண்டுமே தப்பு. பூமியை வளம் வந்தேன்னு இருக்குது. இந்த வளம் அந்த இருக்குல்ல, இவங்க கொடுத்துருக்க வளத்தோட இது ஒரு பசுமையை குறிக்கும். ஆனால் வளம்ங்கிறது சுற்றி வர்றது. அந்த சுற்றி வரத்துக்கு வளம் லானா, குண்டு லானா வரணும். அதான் வளம் வந்தேன். இப்போ கிரிவலம் நிறைய பேருக்கு தெரியும். கிரிவலம் வந்தேன், அந்த லா வரணும். ஸோ அதுவும் தப்பாக இருக்குது. ஆனால் 4ஆவதாக இருக்கக்கூடிய வயிறு பசிக்கிறது, அது சரியாகவே இருக்குது. ஸோ அங்கே பிழையற்ற தொடர் அது ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், வினை சொல்லை தேர்ந்தெடுக்கணும். 4 கொடுத்துருக்காங்க, இதில் எது வினை சொல் அதை தான் தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓடுதல். ஓடுதல் அது ஒரு தொழில். ஓடுறோங்கிறது ஒரு தொழில், அதை ஓடுதல்ங்கிறது ஒரு தொழில் பெயர். அப்போ அது கிடையாது. மா அப்படிங்கிறது அது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. அது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரிலாம் இல்லை. மாங்கிறது எதுவும் கிடையாது. அது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. அப்புறம் நன்மைங்கிறதும் பார்த்திங்கன்னா அது ஒரு பண்பு பெயராக தான் இருக்குது. அப்போ இந்த போங்கிறது மட்டும்தான் சரியான வினைச்சொல். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், செயலை குறிக்கும் சொல் அது வினை சொல் தான். அப்போ பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். பெயரையும் வினையையும் சேர்த்து சொல்கிறது இடைச்சொல். உரி சொல்லுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். சால, தவ, உரு, நனி அதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ வினைச்சொல், செயலை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் எதுன்னா அது வினைச்சொல் தான். அப்போ நான் பி தான் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், தேடு எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வினையச்சம் எப்படி இருக்கும்? ஊ அல்லது ஈ அதில் கொண்டு முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம இலக்கண வகுப்பில் சொல்லியிருக்கோம். இப்போ ஊ அல்லது ஈல முடியணும். இப்போ தேடி ஏன்னு இருக்குது. யாங்கிறது ஆனால முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் தேடி ஈல முடியுதா? அப்போ அதுலேயே நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். தேடிங்கிறது தான் தேடுங்கிறதோட வேர் சொல்லின் வினையச்சம். தேடிய அப்படிங்கிறது ஆனால முடிஞ்சால் அது பெயரச்சத்தில் போயிடும். தேடுகிறான், தேடுகின்றன அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்தது வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்றுச்சொல்லை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கேட்டுன்னு இருக்குது. கேட்டு ஊனால முடியுது, அது ஒரு வினை அச்சம். கீழே கேட்ட ஆனால முடியுது, அது பெயரச்சம். கேட்கும் அது எதிர்கால பெயரச்சம். அப்போ இது 3மே கிடையாது. அப்போ பியில் இருக்க கேட்டான்ங்கிறது மட்டும் வினைமுற்று சொல்லாம் முடியுது. சரிங்களா? அடுத்தது தணிந்தது, இதை வேர்ச்சொல். அது நம்ம ரொம்ப சிம்பிளாகவே
வேர்ச்சொல் வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. தனிந்த பெயரெச்சம் கிடையாது, தனிந்து அது வந்து வினையச்சமும் கிடையாது, தணிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. அது வந்து வேர்ச்சொல் என்றைக்குமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கட்டளையிடுதல் மாதிரியும் செய்யக்கூடிய அந்த பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ தனிங்கிறது தான். அடுத்தது ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை வந்து தேர்வு செய்யணும். சரிங்களா? இதில் ஆப்ஷன் பாருங்கள், நான் அவன் அல்ல. சினிமா பட டயலாக் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம். இங்கே சரியாக என்ன வந்திருக்கணும்னா, நான் அவன் அல்லேன். ஒரு ஆள் தானே, அல்லேன் அப்படின்னு இருந்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. எழுதியது இவள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எழுதியது இவள் அல்லன், லன்னு முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 4வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அவர்கள் கவிஞர்கள் அல்ல. அதாவது அந்த இடத்துல என்ன இருக்கணும்னா, அவர்கள் கவிஞர்கள் அலர் அப்படின்னு இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஸோ 3மே தப்பாக இருக்குது. இவை பூக்கள் அல்ல, இது மட்டும்தான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், குறில் நெடில் அதோட பொருள் வேறுபாடு அறிந்து இது பண்ணணும். சரிங்களா? கொல் கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பெற்றுக்கொள். சரிங்களா? கொல் சொல்லல், இது வந்து திருக்குறளில் வர அந்த வார்த்தை, அது ரெண்டுமே டைரெக்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரியே குறில் நெடில் இது பண்ணியிருக்காங்க. மலைக்கு வந்து குறில் நெடில் கேட்டிருக்காங்க, மலை மாலை. சரிங்களா? அப்போ அது மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். ஸோ ரெண்டுமே பொருத்தமாக இருக்குது. ஆனால் மற்ற லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், மலைன்னு இருக்குது, இது வேறலானா அது வேறலானா, அதுலேயே நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் இது பண்ணிக்கலாம். கடைசியில் இருக்கிறதுல ரெண்டுமே லையில் இருக்குது, ஆனால் மலைக்கு இந்த மழலை வந்து சரியானதாக இருக்காது. ஸோ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்தது சேர்த்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்ணம் கூட்டல் படங்கள், வண்ணப்படங்கள். அங்கே வந்து இம்மு வந்து மறைஞ்சு இப்பு வந்து அங்கே வந்து இதாகும், மிகும். சரிங்களா? அடுத்தது பொருள் தரும் ஓரெழுத்து உயர்வு, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில் பதிலை கொடுத்து கேள்வி கேட்குற மாதிரி. அப்போ ஏன் தேங்கிற வார்த்தை அது தவறுனா, தேங்கிறது வந்து கடவுள் தெய்வத்தை குறிக்கும், பேங்கிறது வந்து மேகத்தை குறிக்கும், பையங்கிறது இளமையை குறிக்கும். அதனால் உயர்வுக்கு வந்து சேதான் சரியான பதில். அடுத்தது பேச்சு வழக்கில் அந்த பிழை, அதாவது ஆக்சுவலாக இங்கிலீஷில் கொடுத்துட்டு நம்ம அதை தமிழாக்கம் இது பண்ணோம்னா, சில்க் சட்டை இருக்கிறதுன்னு கொடுத்துட்டு அதில் என்ன அதுக்காக இருந்தால், சில்க்னால் நமக்கு தெரியும் பட்டு சட்டை தான். இப்போ பருத்தினா அது வந்து காட்டன் ஷர்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ காவிங்கிறதுக்கும் காடி அப்படின்னு இது காவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதருக்கு தான் காடி ஷர்ட் அப்படின்னு சட்டைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பட்டு சட்டை தான் சரியான பதில். அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண் உள்ள தொடரில் வந்து அதே மாதிரி தான் தவறாக இருக்கிறத இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சரியாக இருக்கிறது பிழையை திருத்தி இது பண்ணணும். இப்போ அஃது ஒரு இனிய பாடல். ஸோ முதல்ல தான் அந்த அஃது வரணும். ஒரு அஃது இனிய பாடல் தப்பான ஆர்டரில் இருக்குது. அது ஒரு இனிய பாடல், அங்கே அதுன்னு வரக்கூடாது. ஏன்னா அது வந்து உயிரெழுத்து தான். ஒருங்கிற வார்த்தையில் ஊனா வந்து உயிரெழுத்தில் இருக்குது. அப்போ முன்னாடி வந்து அங்கே அக்கேனா அதில் போட்டு அஃதுன்னு வரணும். இது இலக்கண வகுப்பில் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. அடுத்தது மருவு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய ஊர்களுக்குமே வந்து மருவு போட்டிருக்கோம். அதில் வந்து மன்னார்குடிக்கு மண்ணை, அதுதான் சரியான மருவு, சுருக்கமாக இருக்கும். மன்னார், அப்புறம் வந்து குடிமன்னார், மண்ணையூர்லாம் தவறான பதில். அப்படி ஒரு ஒருமை மருவில் கிடையாது. அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. இப்போ உலகம், அதுக்கு எது சரியானதாக இருக்கும்? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இயம்பு உரைன்னெலாம் இருக்குல்ல. இயம்புனா வந்து சொல்லுதல் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். கதிரவன், பரிதி இதெல்லாம் வந்து சூரியனை குறிக்கும், சன்னை குறிக்கும். மகவு, சேய் இதெல்லாம் வந்து சேயினாலே தெரியும் குழந்தை, சிறுவர்களை குறிக்கும். ஸோ அதுவும் கிடையாது. ஆனால் இந்த தரணினாலே நமக்கு தெரியும், தரணிங்கிறது உலகம், நானிலம்ங்கிறதும் உலகத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்தது வந்து பாருங்கள், பொருந்தாத சொல். 4ல் 3 ஒத்துமையாக இருக்கும், 1 மட்டும் பொருந்தாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எருமை, அது ஒரு உயிரினம். பகடு, இதுவுமே மாட்டை தான் குறிக்கும். பகடுங்கிறதுக்கு பொருளும் என்னென்னா மாடு தான். இப்போ மேலே வந்து மேதி என்பதன் பொருள் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
மாடு, இந்த மாடு, எருமை, பகடு எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும். இந்த வெறி அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து தேனை குறிக்கும். அப்போ அது மட்டும்தான் பொருந்தாத சொல். அடுத்தது ஒரு பொருளுக்கு 2 சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருள் தரக்கூடியது. விசும்புன்னு கொடுத்துருக்காங்க. விசும்புனா நமக்கு தெரியும் வானம். ஆனால் பாருங்கள் 2 ஆப்ஷனில் வானம் இருக்குது. அப்போ முதல்ல இருக்கிற ஆப்ஷனில் வானத்தில் என்னென்னா பகலவன்னு கொடுத்துருக்காங்க. பகலவன்னா என்ன? சூரியன், சன்னு தான். ஆனால் இன்னொன்னுலாம் வானம், அப்போ அது கிடையாது. 2வதாக இருக்கிறதுல ஆகாயமும் கொடுத்துருக்காங்க, வானமும் கொடுத்துருக்காங்க, அது சரி. 3வதுல ஆம்பல் என்னது வீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பல்ங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு அல்லி மலர். வீண்கிறது விண்மீன் அந்த மாதிரி வரும். சூரியன் சந்திரன் கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கும்பி என்பதன் பொருள். கும்பிங்கிறது நம்ம ஏற்கனவே மணிமேகலை காப்பியங்களில் இந்த பசிப்பினி அதில் வந்து பாடல்கள் வரும். கும்பி அப்படிங்கிறது வயிற்றை குறிக்கும். சரிங்களா? கண்ணோ காலோ உடலையோ குறிக்காது. உடலுக்கு வந்து மெய் அப்படின்னு வரும். கண்ணுக்கு ஒன்று வரும், அது மறந்துட்டேன். வயிறுக்கு தான் ஆக்சுவலாக கும்பிங்கிறது வயிறு தான். அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. அதாவது நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டு இதை வந்து சரியான தொடர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குங்கிறத பார்ப்போம். மற்ற எல்லாத்தையுமே பாருங்கள். நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்பன 5 பூதங்கள்னு கொடுத்துட்டு எல்லாமே அதே தான் இருக்குது. அப்போ எதில் இதுனா இந்த கமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் தான் விஷயம். 5 பூதங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5மே தனித்தனியாக இருக்கணும். முதல் ஆப்ஷனில் பாருங்கள், நிலமும் நீரையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. நிலம், நீர், தீ, காற்று சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. வானம் அப்போ 3 தான் இருக்குது. இந்த கடைசி 2வதுல பாருங்கள், நிலம், நீர், தீ, காற்று, வான் அப்படின்னு சேர்த்து 4 தான் கொடுத்துருக்காங்க. கடைசி இதில் நிலம், நீர், தீ, காற்று, வானம்னு 4. ஆனால் இந்த 3வதாக இருக்கிறதுல மட்டும்தான் நிலத்துக்கு தனியாக ஒரு கமா, நீருக்கு தனியாக ஒரு கமா, தீக்கு ஒரு கமா, காற்றுக்கு ஒரு கமா, வானுக்கு ஒரு கமா, 5 இதுமே இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்தது மரபு பிழை அற்ற தொடரை வந்து இது பண்ணணும். யானை கர்ஜிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. யானை எது கர்ஜிக்கும்? சிங்கம் கர்ஜிக்கும். கத்தும், யானை கத்தும்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. எது கத்தும்? பசு கத்தும். கூச்சலிடும், அது வந்து தெரில, அது பார்த்துக்குவோம். யானை பிளிரும், அதுதான் சரியான ஒன்று. அடுத்தது பொருத்தமானதை தேர்ந்து செய்யணும். நேற்று மழை பெய்ததுன்னு இருந்திருந்தால் அது சரி. அது எப்படி நேற்றுக்கு எப்படி பெய்யும்னு நம்ம இப்போ சொல்ல முடியும் நம்ம நிகழ்காலத்தில் இருக்கையில். அதே மாதிரி நேற்று மழை பெய்கிறது, அது நிகழ்காலத்துக்கு சொல்லணும், அதுவும் தப்பு. நேற்று மழை பெய்து கொண்டிருக்கிறதும் தப்பு தான். அப்போ நேற்று மழை பெய்தது, அதுதான் சரி. அடுத்தது பலவின் பால் சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். பலவின் பால்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து உயர்திணையா அக்திணையான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு அக்திணையில் பலர் இருக்கணும். இப்போ காடுங்கிறது ஒரு ஒருமை, வந்தான்கிறதும் ஒரு ஒருமையில் இருக்கும். இந்த வந்தார்கள்னு இருக்குது, நீங்கள் நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து ஒரு உயர்திணை. ஆனால் நமக்கு பலவின் பாலுங்கிறது ஒரு அக்திணை. அப்போ மாடுகள் தான் சரியான ஒன்று. இப்போ இதே கீழே அப்படியே அதே அடுத்த கொஷினை பாருங்கள். பலர்பாலை குறிக்கும், இது வந்து உயர்திணை. இதில் போய் நீங்கள் மாடுகளை சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. அங்கே அவர்கள் மனிதர்களில் இது பண்ணணும். ஸோ ரெண்டுலேயுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், தன்வினை தொடரை கண்டறியுங்கள். டைரெக்டாக ஈஸியாகவே இருக்குது. அவன் திருந்தினான், திருத்தினான்னு இருக்கிறது தப்பு. திருந்தினான் அதுதான் சரி. அவன் திருத்தப்பட்டான், அவன் திருத்துகிறான், இதெல்லாம் வராது. அவன் திருந்தினான், அதான் டைரெக்டாகவே இருக்குது தன்வினை. அடுத்தது செய்வினை, செயற்பாட்டு வினை, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேப்பர் அடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. நான் அதை பார்த்துட்டு அந்தந்த கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.